அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எஸ்ஆர் பெயிண்டர். இந்த வீட்டில் ஃபுல்லாமே அல்டிமா தான் யூஸ் பண்ணியிருக்கு. அவுட்ருக்கு, இன்டீரியருக்கு டிராக்டர் சைன் போட்டிருக்கு. உள்ளார 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கு. சீலிங்கை சேர்க்காம டோர்களுக்கு ஜன்னல் இதுகளுக்கு ஐவேரியும் மகாகனியும் யூஸ் பண்ணியிருக்கு. மெட்டாலிக் பெயிண்ட் பூ டிசைன்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. டோர்களுக்குனா மகாகனி ஐவேரியும் அதே கலர் இருந்துச்சு, அப்படியே போதும்ட்டாங்க. அதை பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. அதே போல் பாலிஷ் பண்ணியிருக்கு. படிக்கு டேம்புரூப்பை மிக்ஸ் பண்ணி எல்லோ கலர் அடிச்சிருக்கு. எல்லா வீட்டுக்கும் ரெட்டே அடிக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் மென்னு எல்லோ கலர் சேர்த்துருக்கோம். மேலே ஒயிட்டே அடித்தாச்சு. கீழே வீட்டில் ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால, லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னனால, இந்த ஹீட்டுக்கு ஒயிட்டையும் டேம்புரூஃப் அந்த லீக்கேஜ் இந்த மாதிரி இது எதுவுமே வராது. அதனால் ஃபுல்லாக நல்லா மிஷினில் கழுவிட்டு ஃபுல்லாகவே வீடையே ஃபஸ்ட்டு கழுவியாச்சு. ஃபுல்லாக கழுவிட்டு இப்போ 301 ஆயிலையும் பால் புட்டியை மிக்ஸ் பண்ணி கிராக்குகளுக்கு நான் வச்சுட்டு, அப்புறம் ப்ரேமர் அடித்தாச்சு. டேம் சீட்டு ப்ரேமர் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு, காம்பவுண்டு எல்லாமே ஒரே குவாலிட்டி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியே போடுன்னு சொல்லி எல்லாமே போட்டாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கலரிங் நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுபோல் பெயிண்டிங்கில் உள்ள சந்தேகங்களுக்கு கேளுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பெரும்பாலும் வீடியோ போடுறத இதை அடுத்தவங்க பார்த்து அவங்களுக்கு நம்ம அடிக்க போகும்போது இது இப்படி இருக்குது அப்படின்ற விவரத்தை சொல்கிறதுக்காண்டி தான் பெரும்பாலும். அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.